கம்பம் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா கழக நிர்வாகி. நான் இந்த ஊருக்கு நல்லது செஞ்சிருக்கேன், நம்பிக்கையா நிக்கிறேன். என்கிட்ட கரப்ஷன் இல்லை. கேப்டன் விஜயகாந்த் மக்கள் இழந்துட்டாங்க. ஒரு தலைவன் இருக்கிறப்ப அவனை கொண்டாட பழகிக்கங்க அப்படின்னு. அதைத்தான் இப்ப விஜய்க்கு சொல்றேன். புறக்கணிக்கப்பட்ட ஒரே சட்டமன்ற தொகுதி கம்பம் சட்டமன்ற தொகுதி. இங்க தொழிற்சாலைகள் கிடையாது, அரசு கல்லூரியே கிடையாது. தொழிற்சாலை வச்சா மண் வளம் போயிடும், இயற்கை மாசு இல்லாத தொழிற்சாலை கொண்டு வருவோங்கிறேன். டிவிக்கு ஓட்டை எந்த விதத்திலையுமே தடுக்க முடியாது. மக்கள் விசிலுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. இப்ப டிவி கீழே இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் பிரிதல் கிடையாது, ஒரு ரசிகர் கூட்டம் தான் அப்படிலாம் சொல்றாங்க. இந்திய அரசியலிலே தமிழக வெற்றிக்களத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு எங்கே இல்லை. எதை வச்சு சொல்றீங்க? 1000 நாங்க, அப்புறம் 2000க்கு வந்தாங்க, இப்ப ஏதோ 5000 சொல்றாங்க. ஓட்டுக்கா குளங்கள் குட்டைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தூர் வரப்படாம பராமரிக்கப்படாம நீருடைய அளவு கொள்ளளவு குறைஞ்சிருச்சு. அதுனால இறக்கக்கூடியவர்கள் 50,000 பேர் செத்துக்க, 1,00,000 பேர் நீ செத்துக்க, எனக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தா போதும் அப்படின்னா ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை மனிதனை கொல்றதா? தெரியாம இடம் போடுறாங்க. மே 4ஆம் தேதி அவங்க இடம் போட்டதுக்கான ரிசல்ட்டை பார்ப்பாங்க. தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதி நிலவரத்தை அறியறதுக்காக காலையில இருந்து இங்க மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் இங்க டிவிகே வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா வீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்தோம், சரி அவர்கிட்ட போய் கடல் எப்படி இருக்கு, வெற்றி எப்படின்னு கேட்போமா, வாங்க. தேர்தல் களம் ரொம்ப பிஸியா இருப்பீங்களா வழக்கத்தோட இந்த டைம்? உங்களுக்கு எப்படி சொல்லணும், ஒரு நாள் ரொட்டீன் எப்படி இருக்கு? காலை எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க இன்னைக்கு? காலையில் மேக்ஸிமம் 4:30க்கு எந்திரிச்சிடுறேன். 4:30க்கு எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு பேப்பர் வந்துடும். ஒரு 5:30 வரைக்கும் படிச்சுட்டு 6 மணிக்கு வாக்கிங்லேயே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த தொகுதியில் 2,55,000 வாக்காளர்கள். இப்போ தமிழக வெற்றி களத்தில் எனக்கு 4 தொகுதியுமே நான் பார்க்கக்கூடிய பொறுப்பு இருக்கு. பிளஸ் இதுவே இருக்கு அடிஷ்னலா. இந்த 4 தொகுதியுமே வெற்றி பெற வைக்கணுங்கிற வேலையை நாங்கள் கடுமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, எந்த பிரச்சாரம் உங்களுக்கு ரொம்ப கவனம் ஈர்த்திருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா பண்றாங்களே டிவிக்கு தவிர்த்து. சோசியல் மீடியால பக்கமா ஆக்டிவா இருக்கீங்க டிவிக்கு. இன்னைக்கு பயம் 2 கட்சிக்குமே இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட திமுகவுக்கும் பயம் இருக்கு. ரொம்ப ஓடுறாங்க, வயசான காலத்துல பாவம் ரொம்ப ஓடுறாங்க, அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுறாங்க. மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சிருந்தா ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? விமர்சனம் என்ற பேர்ல கடுமையான வார்த்தைகளை மாறி மாறி விடுறாங்க. சாதாரணமா சொல்றேன், நான் இந்த ஊருக்கு நல்லது செஞ்சிருக்கேன், நம்பிக்கையா நிக்கிறேன். அது மாதிரியே நீங்கள் சரியான ஆட்சியை செஞ்சிருந்தீங்கன்னா, காமராஜர் போன்று, அறிஞர் அண்ணாதுரை போன்று ஒரு அருமையான ஆட்சிகளை செஞ்சிருந்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போடட்டும் இருக்க வேண்டியதானே? நீங்க சொல்ற ரொம்ப லாஜிக் சார். அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, காமராஜர் செய்யாத நல்லதா அந்த தொகுதி மக்களுக்கு, அவரே தோக்கடிச்ச மன்னதானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஒரு அமோக வரவேற்பு களத்துல இருக்கு. இப்ப சர்வேல என்ன பண்றாங்க, தாவேகா 1, 2, தாவேகா 3ஆவது இடத்துல இருக்குங்கிறாங்க. நான் ஒரு சில சேனலுக்கு பேட்டி கொடுக்குறப்ப சொன்னேன், நீங்க இன்னொரு 5 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு இதேவே திரும்ப திரும்ப போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் பொய்யாகி விடும். நாளைக்கு பார்ப்பான், எலெக்ஷன் பிறகு பார்ப்பான், என்ன தாவேகா வந்துருச்சு, உன் சர்வே எப்படி இருக்கேன். அப்ப உண்மையான சர்வேயே அடுத்த 10 நாள் கழித்து ஒவ்வொரு சேனல் வெளியிட்டு தான் ஆகணும். மக்கள் மத்தியில அவ்வளவு அமோக எழுச்சி, மிகப்பெரிய ஒரு அலை. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுகவுக்கும் மாற்றா அரசியல் வேணும் அப்படிங்கிறத மக்கள் விரும்புறாங்க. முதல்ல விஜய் எப்ப சந்திச்சீங்க நீங்க? என்னைய வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சந்திச்சேன். 1/4 மணி நேரம் ஃப்ரீயா பேசினாரு. பல்வேறு விஷயங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்தாரா முன்னாடியே? ஆமா, என்னை பத்தி முழுவதுமா தெரிஞ்சிருந்தார். முழுவதுமாக தெரிஞ்சிருந்தார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமா நாங்க அந்த கூட்டணி நிலைப்பாடு அப்படிங்கிற இதுல நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்போ சொல்றப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட்டணி நிலைப்பாடுங்கிறத எடுக்கல. 234 தொகுதிகளும் தாவேகா போட்டிடுறதா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா அண்ணனை போன்றவர்களை கூட்டணி இல்லை அப்படிங்கிற இடத்துல நாங்க இழக்கிறதுக்கு நாங்க விரும்பல. உங்களை மாதிரி பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கக்கூடியது. அப்ப நான் சொன்னேன், அப்ப கட்டாயம் ஏன்னா நீங்க ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிறது மக்கள் விருப்பம். நாங்களும் அந்த மாற்றத்தை விரும்புறோம். நான் தாவேக்கால கூட நான் இணைஞ்சு நினைக்கிறேன். இப்ப நமது மக்கள் முன்னேற்ற கழகம்
கட்சியே இணைச்சிட்டீங்களா? இது ஒரு கூட்டணி தானா இது? அதாவது ஒரு தெளிவின்மை இருக்குல்ல சார் கம்பம் மக்களுக்கு. நமது மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை வந்து இணைக்கல. கட்சியை வந்து இணைக்கல. நான் தலைவர் வந்து தாவேக்கெல்லாம் இணைஞ்சிருக்கேன். கட்சியை இணைக்க போறோம். இணைக்கிறதுக்கான நேரம் காலங்கள் இல்லாத காரணத்தினால இப்ப நான் ஒரு பொதுக்குழு செயற்குழு போடணும். அது மூலமா வந்து இணைக்கணும். ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து நிச்சயமாக நமது மக்கள் முன்னேற்ற கழகம் தாவேக்காவுடன் இணைக்கப்படும். எலெக்ஷன் சமயத்துல விஜய் போய் சந்திச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது முக்கியமான கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? கூப்பிட்டாங்களா? அதாவது ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு நபர் கம்பத்துல நிறைய மக்கள் நல்லா செஞ்சுட்டு எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அப்போ உறுதியாக கூப்பிட்டுருக்கான வாய்ப்பு நல்லாவே இருந்திருக்கும். நான் வந்து அரசியல்ல 20 ஆண்டு காலம் இருக்கேன். கிட்டத்தட்ட 5 முதல்வர்களையும் சந்திச்சிருக்கேன். ஐயா கலைஞர்ல இருந்து அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்களை 7 முறை சந்திச்சிருக்கேன். தற்போதைய முதல்வரை 10 முறைக்கு மேல சந்திச்சிருக்கேன். அப்புறம் எடப்பாடி ஐயா, ஓபிஎஸ் ஐயா இவங்களுடலாம் நான் பயணிச்சிருக்கோம், இருந்திருக்கோம். எல்லாருக்கும் ஜெகநாத் மிஸ்ரா வேணும் அப்படின்னு. என்கிட்ட கரப்ஷன் இல்லை. தூய அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல். அதாவது தூய நீர், தூய காற்று, தூய மண் வளம், இயற்கை வளம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அப்படியே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரதான கொள்கையை வச்சு இதே கொள்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய ஜெகநாத் மிஸ்ரா நம்ம கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு முதல்வர் அழைச்சார். சந்திச்சோம். எந்த காலகட்டத்துல இது? அது 3 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். 3 மாசத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒரு டிசம்பர் நவம்பர்ல சொல்லுவாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்த அன்னைக்கு நான் பிறந்தேன். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்தேன். 23ஆம் தேதி என்னை சந்திச்சுட்டு அப்புறம் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாரு. அப்ப அடிப்படையான சில கோரிக்கைகள் வந்து நம்ம கொடுக்குறோம். கண்ணகி கோயில் இங்க டிஎன்டி இந்த மண்ணுக்கான கோரிக்கைகள், பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. பூரண மதுவிலக்க கொண்டு வாங்குங்கிறோம். ஏத்துக்கிட்டாரு அவரு. இப்படி ஏத்துக்கிட்டா கூட்டணி வந்துருக்குமே. நம்ம வந்து சீட்டுக்கான அரசியல் பண்ணல, நாட்டுக்கான மக்களுக்கான அரசியல் வந்து பண்றோம். இப்ப நீங்க வச்ச கோரிக்கையை ஏத்துக்காதனால வேணான்ட்டீங்க. டிஎம்கே கூட்டணி கோரிக்கை வந்து கையில் எடுத்துக்கவே இல்லை. நான் கிட்டத்தட்ட 12 கோரிக்கை கொடுத்தோம். ஏத்துக்கிறவரா இருந்தா ஏதாவது ஒரு கோரிக்கையாவது அதை அலோன்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு குமுளி பேருந்து நிலையத்துக்கு கட்டியிருக்காங்க. மங்களதேவி கண்ணகி பேருந்து நிலையம் வைங்கன்னு சொல்றோம். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள். கும்பாபிஷேகம் கண்ணகி கோயில் கும்பாபிஷேகம் நீங்க நடத்துறது கஷ்டம். அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு. ஏன்னா எல்லை பிரச்சனை இருக்கு இங்க. சரி, இந்த பேரை வைக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு? சரிங்க, 5 வருஷம் ஆட்சி புரிஞ்சுட்டு ஆட்சி முடிகிற காலத்துல பேப்பர்ல ஒரு பக்கம் அதை செஞ்சேன் டெய்லி 4 திட்டம் அறிவிப்பு. இன்னைக்கு மொதமா இல்லை, இன்னைக்கு டிஜிட்டல் உலகம். நாங்க களத்துல இருக்கோம். ஒவ்வொரு மக்களையும் நாங்க களத்துல பாக்குறோம். மக்கள் அவ்வளவு அப்டேட்ல இருக்கான். ஒரு மௌன புரட்சியில மக்கள் இருக்கான். சரி சார், அப்புறம் ஓகே, உங்க கோரிக்கை ஏத்துக்கல. அதிமுக சில பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதிமுகல கூப்பிட்டாங்க, நான் போல. எதனால சார் போல? அது மதவாத கூட்டணியா இருக்கு ஒண்ணு. 2வது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைச்சு கொண்டு போயிருக்கணும். எனக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏன் அப்படின்னா, அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இப்ப மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவங்கள நான் ஒரு 7 முறை அம்மாவை சந்திச்சேன். அம்மாவுடைய குட்வில்ல இருந்தேன். அந்த கட்சி அழிஞ்சு போகக்கூடாது, வீணா போகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் கடந்து போயிடுச்சு அந்த கட்சி. ஜெயலலிதா கேட்டீங்களா? நான் அரசியல் ஈடுபாடோட இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீட்டு கேட்டீங்களா? அவங்க 2016 அவங்க சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருந்துச்சு. அப்படியே அவங்க உடனெல்லாம் ரொம்ப குன்றிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து அழைக்கிற அன்னைக்கு என்னால போக முடியல. அன்னைக்கு அழைத்த 7 பேத்துக்குமே சீட்டு. 7 பேரும் அழைக்கிறாங்க, 7 பேத்துக்குமே சீட்டு. அப்புறம் அன்னைக்கு அழைக்கிற அன்னைக்கு நான் போக முடியல. அடுத்த ஒரு கட்டத்துல வந்து அம்மாவை சந்திக்கிறேன். அப்போ வந்து இல்ல தம்பி, பொறுமையாரு, நான் உனக்கு ஏதாவது நான் நல்லது செய்வேன் அப்படின்னு. எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதுமான்ட்டு வந்துட்டேன். அவங்க வந்துங்க நல்ல ஒரு அயன் லேடி. தமிழக அரசியல்ல இன்னொரு பெண் அந்த இடத்துக்கு வர முடியுமா? காலம்தான் பதில் சொல்லணும். எப்படி காலம் பதில் சொல்லலாம்? வர முடியுமா? நம்ம காலகட்டத்துல பார்க்க முடியும். நம்ம காலகட்டத்தில் பார்க்க முடியல. இப்ப நான் வந்து 2006 கம்பம் சட்டமன்ற தொகுதியில கேப்டன் விஜயகாந்தின் வேட்பாளர். 20 வருஷம் கழிச்சு 2026 தளபதி விஜயோட கேண்டிடேட்டா நிக்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் வந்து மக்கள் வந்து இழந்துட்டாங்க. அருமையான ஒரு தலைவர். இழந்துட்டாங்க. அவருக்கு மறைவில் வந்து நான் மறைவில் நான் சொன்னேன், ஒவ்வொரு தலைவரும் இறந்த பிறகு அந்த தலைவர் வந்து அப்படின்னு சொல்லி நீங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஒரு தலைவன் இருக்கிறப்ப அவனை கொண்டாட பழகிக்கங்க அப்படின்னு. அதைத்தான் இப்ப விஜய்க்கு சொல்றேன்.
தளபதி விஜயை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும். இன்னொரு தளபதி விஜயை விட்டுட்டாங்கன்னு வைங்க, இன்னொரு மாற்றம் எப்போ வரும்? எந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணீங்க விஜய் கிட்ட நம்ம போலான்ட்டு? இப்போ அதிமுக திமுக 2 பேரும் கூப்பிட்டாங்க, நீங்க கோரிக்கையை ஏத்துக்காதனால திமுக பக்கம் போகல, அதிமுக உங்களுக்கே பிடிக்கலன்னு சொல்றீங்க மொதல் கூட்டணி அதான் அப்படின்னு. சார், இப்ப இந்த மண்ணுல வந்து கண்ணகி கோயில் பிரச்சனை, பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த மண்ணுக்கான பிரச்சனைகள் வந்து இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு அப்படின்னா, புறக்கணிக்கப்பட்ட ஒரே சட்டமன்ற தொகுதி கம்பம் சட்டமன்ற தொகுதி. ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க வந்து தொழிற்சாலைகள் கிடையாது, அரசு கல்லூரியே கிடையாது. அரசு கல்லூரி புரிஞ்சுக்க முடியுது சார். இது வந்து நல்ல ஒரு மண் வளம் இருக்கிற ஒரு பூமி. தொழிற்சாலை அமைச்சா மண் வளம் போயிடும்ல, இயற்கை மாசுபாடு. அதாவது இங்க விவசாயம், பெருங்கொண்ட விவசாயம் இருக்கு. விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை வரலாம். இப்ப நான் வந்து தூய காற்று, தூய நீர், தூய மண் வளத்தை பத்தி பேசுறேன், இயற்கை வளத்தை பத்தி பேசுறேன். மாசு இல்லாத தொழிற்சாலை கொண்டு வருவோங்கிறேன். என்னுடைய தேர்தல் அறிக்கையில நான் கம்பம் சட்டமன்ற தொகுதியில மாசு இல்லாத தொழிற்சாலை கொண்டு வருவோங்கிறேன். எல்லாத்துக்கும் சாத்தியம் இருக்கு. இன்னைக்கு கல்வியிலையும் அரசு கல்லூரியிலையும் வேலை வாய்ப்பு மிக்க கல்வியை கொண்டு வருவோங்கிறேன். இன்றைய கால சூழ்நிலையில என்ன எது படிச்சா வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும். ரெண்டாவது வந்து இங்க வந்து ரெடிமேட் ஜவுளி வந்து இங்க அதிகம். அதாவது துணி வாங்கி தச்சு கொடுக்கக்கூடிய இன்னைக்கு சின்ன 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 2000 பேர் தொழில் பண்றாங்க. அவங்களுக்கான ரெடிமேட் ஜவுளி வர்த்தக பூங்கா, வணிக வளாகம் ஒன்று அமைப்போங்கிறத சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, இளைஞர்களுக்கான அனைத்து விளையாட்டுகளும் உள்ளடக்கிய ஒரு விளையாட்டு மையத்தை கொண்டு வரும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அவங்க இளைஞர்கள்லாம் சின்ன சின்ன வயசுல போதை அது இதுன்னு போறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து இளைஞர்களை விளையாட்டுல வந்து ஊக்குவித்து அவங்கள வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட் லெவல்ல உலக அளவுல ஏதாவது ஒரு போட்டியில அவங்க வென்றாங்கிற ஒரு இது வரணும். அதை நம்ம என்கரேஜ் பண்ணா நிச்சயமா வந்து ஒரு லட்சியமா வச்சிருக்கீங்க நீங்க. கம்பம் பகுதி நான் பிறந்த மண், இந்த மண்ணில் தான் பிறந்தேன், இந்த மண்ணில் தான் வளர்ந்தேன். இந்த மண் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் என்னை வந்து உயர்த்தி கொண்டு வச்சிருக்கு. இப்போ நான் பிறந்த மண்ணுக்கு நான் வந்து நல்லது செய்யணும். இந்த மக்களுக்கு நான் ஏதாவது நல்லது, நான் சர்வீஸ் ஓரியன்டா நான் சமூகத்துக்கு நல்லது பண்றதுக்காகத்தான் நான் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். அரசியல் பண்றதுக்காக நான் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல அப்படிங்கறத சொன்னேன். இதையே தளபதி விஜய்கிட்ட சொன்னேன். அவருக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ணே அப்ப கம்பத்துல தான் நீங்க நிக்கணும். முன்னாடி விஜய் நீங்க ஒரு சமுதாய தலைவர், மக்கள் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நடிகர் பின்னாடி போறோங்கிற ஒரு எண்ணம் இந்த மக்களுக்கு வந்துடாதுன்னு என்னைக்காவது வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, ஒரு பெரிய தலைவரா இருக்காரு, டக்கு டக்குன்னு ஒரு நடிகர் பின்னாடி போயிடுறாரு. இன்னைக்கு தமிழக அரசியலுக்கு ஒரு கரெக்டான தலைவருங்க. இதவே நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ட்ட கேட்டுக்க முடியுமா? இன்னைக்கு கால சூழ்நிலை, தமிழக அரசியல் கால சூழ்நிலை தளபதி விஜய் வந்தாத்தையும் சரியா இருக்கும். அதுக்கு நான் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா சேனலுமே வந்து விஜய் 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 இல்லாம சேனல்ல ஓடாது போல, அவ்வளவு விமர்சனம். ஒரு இன்னைக்கு அதிகமான விமர்சனத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவில் அப்படின்னா தளபதி விஜய். இப்ப அவரு கூட நாங்களாம் இருக்கனால எங்களையும் சேர்ந்து விமர்சனம். இப்ப எனக்கு 30 வருஷமா எந்த வித விமர்சனம் இல்லை. ஒரு சின்ன அளவு கூட கரும்புலி சொல்ல முடியாது. தளபதி விஜய் அவ்வளவு விமர்சனத்தை தாங்குறப்ப நீங்க கொடுக்குற 4-5 விமர்சனம் தாங்க மாட்டேன்னா கொடுங்க. ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுத்து தான் போறீங்கன்னு சொல்றீங்க. நல்ல தலைவரை தமிழகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம வந்து அவரை வந்து அதிகாரத்தில் அமர வைக்கணும். நிச்சயம் மாற்றம் வரும். பிரச்சாரத்துக்கு நமக்கு லேட் ஆயிடுச்சு, வாங்க பிரச்சார பாதையிலேயே நம்ம பேசுவோம். அப்ப நிறைய கேள்வி கேட்கலாம்ல சார்? நிறைய கேட்க வாங்க, கேளுங்க. ஓகே சார், ரெடி ஆயிட்டு வாங்க சார். இருக்கீங்க, வாங்க நம்ம பிரச்சாரத்தில் போயிட்டே பேசுவோம் சார். ஓகே சார், சூப்பர் சார். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்க பிரச்சாரத்தை. ஆமா. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பொதுவாக பிரச்சாரத்தை? பிரச்சாரம் நான் காலையில வாக்கிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு 6 மணிக்கு வாக்கிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 9:30 வரைக்கும். அதான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வாக்கிங் பேப்பர் படிக்கிற டைம்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 9:30 வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப அப்படியே பிரச்சாரத்துக்கு கிளம்பிடுவேன். நைட் 10 மணி வரைக்கும் பார்த்தோம். 10 மணி வரைக்கும். இதான் வந்து இப்போ இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து இதான் ரொட்டீனா இருக்குது. ஆமாம் ஆமாம். நைட்டு 10 மணிக்கு மேலே வந்து நாளைக்கு என்ன கட்டமைப்பு பண்ணுறது, இன்னைக்கு என்னென்ன வேலை எல்லாரும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நைட்டு 1 மணி 1:30 மணி வரைக்கும் டிஸ்கஷன் பண்ணுவோம். நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால வந்து உழைப்பை வந்து கூடுதலாக உழைக்க வேண்டியது. நிச்சயம் சார். இப்போ பொதுவாக வந்து டிவிக்கு மேலே வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, திமுக அதிமுக இல்லை டிவிக்கு எதிர்க்கிறவங்க பூத் கமிட்டியில் ஆள் இல்லை, களப்பணியாளர்கள் கிடையாது, இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, திமுக அதிமுக காலங்காலமாக இருக்கிற கட்சி, எந்த வீட்டில் யார் இருக்கான்னு தெரியும், யார் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும், எந்த கட்சி ஓட்டு போடுவாங்க வரைக்கும் தெரியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கட்டமைப்பு
இருக்கா இல்லையா? கம்பத்துல நீங்க என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்க? அதாவதுங்க பேசிக்கா வந்து எங்களுடைய ஃபேமிலி வந்து ஒரு அரசியல் குடும்பம். ம். ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்துல இருந்த குடும்பம். நான் வந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்த பார்த்து மிகப்பெரிய ஒரு வியந்தது வந்து என்ன அப்படின்னா, இந்திய அரசியலிலே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய கட்டமைப்பு வந்து எங்கேயும் இல்ல. எத வச்சு சொல்றீங்க? எனக்கே பூத் கமிட்டி வந்து நான் கட்சிக்குள்ள வாரதுக்கு முன்னாடி வந்து பூத் கமிட்டிலாம் எப்படி அமைக்க போறோம், எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு இது இருந்துச்சு. புது கட்சி எப்படிடா பூத் கமிட்டிலாம் அமைக்க போறோம் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கு. ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சு. ம். ஆனா உள்ள வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையுமே தரோவா செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கா. பூத் கமிட்டி போட்டு வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கம்பம் தொகுதி. ஓ! புத்தகத்தையே கையில குடுத்துட்டாங்க. ஓ! இது கம்பம் தொகுதிக்கு மட்டும். ஆமா, ஆமா, வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் ஆமா. இந்த பாருங்க. செல் நம்பரு எல்லாம் குடுத்துட்டாங்க. ஓகே. இப்ப நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா சார்? எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சா? ஆமா, ஆமா, ஆமா. இப்ப செக் பண்ணி இப்ப அம்மா ஆபீஸ்ல ஒரு கால் சென்டர் மாரி போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். எல்லாமே கரண்டா இருக்காங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, தொகுதி கள பணியாளர்கள். ஓகே. ஒரு 6500 பேர் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு களத்துல பணியாற்றக்கூடியவர்கள் 6500 பொறுப்பாளர்கள் லிஸ்ட் குடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து மேல இருந்து தலைமையில இருந்துங்க. தலைமையில இருந்தே தலைமையில குடுத்துருக்காங்க. இருந்து. இதே ஒரு பெரிய புக் மாரி இருக்கு ஆமா, சார். 6500 பேரு. 6500 பேரு களப்பணியாளர்கள். ஓகே. இப்ப இது வந்து 234 தொகுதிக்கு அடிக்கப்பட்டிருக்கா இந்த மாதிரி? 234 சட்டமன்ற தொகுதிக்கு அடிக்கப்பட்டிருக்கு. இது கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு ஆனது. கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கானது. இந்த கட்டமைப்பு நான் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நான் பார்த்ததில்ல. இப்ப இதெல்லாம் தெரியாம தான் இடம் போடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மத்த தெரியாம கட்சிகள். தெரியாம எடை போடுறாங்க. மே 4ஆம் தேதி அவங்க எடை போட்டதுக்கான ரிசல்ட்ட பார்ப்பாங்க. இப்ப ஏற்கனவே நீங்க வந்து தேர்தல் களத்துல சந்திச்சவர் தான் சார். ம். விஜயகாந்த் இருந்தப்ப. ம். அப்பைக்கும் இப்பைக்கும் என்ன டிஃபரன்ஸ் அவங்க பாக்குறீங்க பெருசா? நான் வந்து இங்க வந்து எங்க மாமா வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார். அவர் வந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார். ம். ஓ.ஆர். ராமச்சந்திரன். அவரு கூட நான் வந்து முழுசா பயணிச்சிருக்கேன். அதற்கு பிறகு 2006ல வந்து நான் சட்டமன்ற வேட்பாளரா வந்து நான் வந்து இருந்திருக்கேன். ஆனாலும் களம் வந்து தேர்தல் களத்துல எப்படி சந்திக்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அது நீண்ட நெடிய அனுபவங்கள் எ எனக்கும் இருக்கு. எங்க குடும்பத்தை ம். இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. நம்ம அந்த அப்பாவே அரசியல் இருந்ததுனால அதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும்ல சார். சின்ன ஆமா, வயசுல ஆமா, இருந்தே ஆமா, பார்த்திருப்பீங்க. ஆமா, கட்டமைப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாவட்ட செயலாளர் பொறுப்புனா என்னங்கிறது உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஆமா, புரிஞ்சிருக்கும் ஆமா, அது. ஆமா. நான் சொல்றது மக்கள் அந்த காலம் சார். இப்ப டிஜிட்டல் ஃபார்ம் பயங்கரமா இருக்கு. ம். அப்ப வந்து களத்துல தான் போய் பிரச்சாரம் பண்ற மாரி இருந்துச்சு. இப்ப அப்படி இல்ல டிஜிட்டலி நாங்க இல்ல ஃபோக்கஸ் பண்ற இப்ப மாரி இருக்கு. டிஜிட்டல் தான் அந்த முக்கியம். மாரி வித்தியாசம் இல்ல இப்ப டிஜிட்டல் தான் முக்கியம். வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம என்ன செஞ்சாலுமே நம்ம களத்துக்கு போனாதே மக்களுக்கு தெரியும். இப்ப என்ன நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய 1,50,000 2,00,000 வாக்காளருக்கு இப்ப அப்டேட் உடனே புரியுது. இப்ப நேரடி பிரச்சாரம் என்பது 30% தான். டிஜிட்டல் பிரச்சாரம் என்பது 70%. மாறிடுச்சு அப்ப. மாறிடுச்சு, மாறிடுச்சு, மாறிடுச்சு. ஓகே. இப்ப உங்களை எதிர்த்து போட்டியிடுற திமுக வேட்பாளர், அதிமுக வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர், இப்ப டிவிகேக்கு கணிசமான இளைஞர் வாக்கு வருதுங்கிறது வந்து தெரியுது. அத எப்படி உடைக்க பாக்குறாங்க? அந்த யூகத்த எப்படி நீங்க வந்து தடுக்குறீங்க? அவங்க இல்லைங்க. என்ன மாரி யூகம் வச்சிருக்காங்க உங்களைய தடுக்கிறதுக்கு? அதாவது வந்து டிவிகே ஓட்ட எந்த விதத்திலயுமே தடுக்க முடியாது. மக்கள் விசிலுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற முடிவுல வந்து இருக்காங்க. 70% 70% பெண்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அமோக ஆதரவு வந்து இருக்கு. 2வது வந்து 2 பெரிய கட்சிகளும் 50 ஆண்டு காலமாக எதுவுமே செய்யல. ஒரு மாற்றம் வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மக்களுடைய மாற்றத்துக்கு முன்பு இவங்க எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றதே எனக்கு உடன்பாடு இல்ல. நிச்சயமா. இருந்தாலும் எதிராளி அவ்வளவு தூரம் சுலபமா இடம் போட முடியாது. நான் வந்து சுலபமா எடை போடல. அவங்க வந்து பணத்தை மட்டும் நம்புறாங்க. என்ன வீகம் அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, பண வீகம் அமைக்கிறாங்க. ஒரு பண ஓட்டுக்கு பணம் ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு தரதா பிளான் வச்சிருக்காங்க? திமுக இங்க கம்பம்ல. அதாவதுங்க நான் வாரதுக்கு முன்னாடி 1000னாங்க. அப்புறம் 2000க்கு வந்தாங்க. இப்ப ஏதோ 5000ன்னு சொல்றாங்க. ஒரு ஓட்டுக்கா? ஒரு ஓட்டுக்கு 5000ன்னு சொல்றாங்க. நிச்சயமாக உழைத்த பணத்தை ரூ. 5000 யாரும் குடுப்பாங்களா? சரி ஏன் ரூ. 5000 குடுத்து ஓட்டு நீ மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தேன்னா, ஏன் பணத்த குடுத்து ஓட்ட வாங்கணும்? நான் கேட்டேன். ஒரு பப்ளிக்கான ஒரு மீட்டிங்ல வந்து கேட்டேன். பணம் குடுக்க மாட்டேன்னு சொல்லி கோயில்ல வந்து சத்தியம் பண்ணு. நானும் சத்தியம் பண்ணணும். நீயும் சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ண முடியுமா? ஒரு வாக்க வந்து ஒரு ரூ. 1000 ரூ. 2000 குடுத்து அந்த மக்கள நான் விலைக்கு வாங்கிருவேன்னு சொல்றது எவ்வளவு தரங்கெட்டத்தனம். மக்களுக்கு உண்மையா உழைக்கணும். மக்களுக்கு உண்மைய குடுக்கணும். மக்களுக்கான பணியாளனா இருக்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா என்ன? கம்பம் தொகுதியின் வேலையை மக்களுக்கான வேலையை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரன். எவ்வளவோ விஷயம் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட
காலையில் நான் பேப்பர் படிச்சுட்டு நான் குளிக்கிறக்குள்ளேயே மக்கள் நிறைய கோரிக்கை. அரசாங்கம் ஒரு காம்பவுண்ட் சோறு கட்டி கொடுத்துருக்கு. ஆனா அந்த காம்பவுண்ட் சோறுக்கு பூச்சலை. ஒரு காம்பவுண்ட் சோறு பூச்சி அது வெள்ளை அடித்து முழுவதுமா தானே கொடுக்கணும். சரி ஏன் கொடுக்கலையா அப்படின்னு கேட்கிறப்ப கரப்ஷன் கமிஷன். அவன் கான்ட்ராக்ட் எடுத்தவனுக்கு கலெக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்தவனுக்கு நம்ம கான்ட்ராக்ட் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறான்னா 3 லட்சம் 4 லட்சம் கமிஷனாவே கொடுத்துட்டான்னா அவன் செங்கல் தான் வைக்க முடியும். எப்படி பூச முடியும்? கரெக்ட் தான். ஏன்னா நீங்க வந்து தொடர்ந்து சமூக சேவை இருக்கிறதுனால எப்படி எல்லாம் பணம் லீக் ஆகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பணம் லீக் ஆகுது சார். இந்த கொடுமையெல்லாம் எப்ப மாறும்? சரி, இந்த கொடுமை எப்ப மாறும்? அரசியல்ல இந்த கொடுமை வளர்ந்துகிட்டே போனா நாட்டின் நிலை என்ன? இந்த ஊழலும் காம்பவுண்ட் சோறு செங்கல் மட்டும் நிக்குதுன்னு அடுத்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போலாம். நிறைய விஷயங்கள். இப்ப திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணன் பல முறை ஜெயிச்சவர் இந்த தொகுதியில. அதிமுகவுமே வந்து ஜெயிச்சிருக்காங்க. 4 முறையோ 3 முறையோ ஜெயிச்சிருக்காங்க இந்த தொகுதியில. இவங்க முன்னாடி ஜெயிச்சு களத்துல வெற்றி பெற்றவங்கள ஜெயித்திர முடியும்னு நம்புறீங்களா நீங்க? நல்லது செஞ்சிருந்தால் இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சதா இன்னைக்கு ஓடுறாங்க. இப்ப நான் தூங்குறேன்னு இல்லையோ அவங்க தூக்கம் கட்டு போய் ஓடுறாங்க. தூக்கம் கட்டி போய் ஓடுறாங்க. இப்ப வலுவான வேட்பாளர் அப்படிங்கிற நிலையில அவங்க என்னை பாக்குறாங்க. என்னை சாதாரணமா எடுத்துக்கிட்டா இவ்வளவு அவங்க சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்னமோ சுத்துறாங்க. 2வது வந்து எந்த நல்லதுமே செய்யல. நான் சொல்றேன் 234 சட்டமன்ற தொகுதியில புறக்கணிக்கப்பட்ட தொகுதி கம்பம் சட்டமன்ற தொகுதி. நீங்களே போகலாம். நீங்க சர்வே பண்ணுங்க. தங்களை வளர்த்து கொண்டதை தவிர்த்து பக்கத்துடுக்கான கூட நல்ல செய்யல. அவர் இருக்கக்கூடிய பகுதியில 2000 வீடுகளுக்கு பட்டா இல்ல. பட்டா வாங்கி கொடுக்கறது ஒரு அரசின் அடிப்படை கடமை. இதை கூட செய்யலாம் அப்படின்னா எப்படி? நிறைய இருக்கு. நான் இவருடைய குறையில பேசுறதுக்கு எனக்கு அதுக்கான நேரம் இல்லை. நான் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்? நான் மக்களுக்கு நிறைவா என்ன செய்ய போறேன்? மக்கள் என்ன கேக்குறாங்க உங்ககிட்ட? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சார் இதை பண்ணி கொடுங்கன்னு. பொதுவா ஆல்ரெடி கம்பத்துக்காரர் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு டிவிக்கு வேட்பாளரா போறப்ப மக்கள்கிட்ட இது எங்களுக்கு அவசிய தேவை சார். அதாவது சார், நான் வந்து கம்பம் சட்டமன்ற தொகுதியில உறுதியா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுக்கான காரணம் வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. சரியான வேலை வாய்ப்பு இல்லை. இப்ப நீங்க இந்த வயலெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப 3 போகம் நெல் சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருந்த வயல் இப்ப 2 போகத்துக்கு வந்து இப்ப 1 போகத்துக்கு வந்துருச்சு. காரணம் வந்து ஆள் இல்லையா? ஆள் இல்லை சார். இங்க அதாவது குளங்கள் குட்டைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு தூர் வரப்படாம பராமரிக்கப்படாம நீருடைய அளவு கொள்ளளவு வந்து குறைஞ்சிருச்சு. நான் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்கேன், இந்த 2 போக சாகுபடியா 3 போக சாகுபடியா நம்ம நிச்சயமாக கொண்டு வருவோம். அரசாங்கம் வந்து இந்த குளங்கள் குட்டைகள் எல்லாம் அரசாங்கத்தை ஃபண்டு கேட்போம். அவங்க அரசாங்கம் ஃபண்டு கொடுக்கலைன்னா நம்ம சொந்த நிதியை போட்டு நம்ம செஞ்சு இதை 3 போகமா நம்ம மாத்தணும். நான் வந்து நம்ம தமிழ்நாடே மாற்ற முடியாது, இந்தியாவே மாற்ற முடியாது. ஆனா என்னால நிச்சயமாக கம்பம் சட்டமன்ற தொகுதியில எந்த குறை இல்லாமல் என்னால கொண்டு வர முடியும். இப்ப வேலை 30,000 பேத்துக்கு வேலை இல்லை. இப்ப அன்றாடம் தினந்தோறும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து கேரளாவுக்கு வேலைக்கு போறாங்க 10,000 பெண்கள். என்ன வேலைக்கு போறாங்க? ஏலக்காய் எஸ்டேட்டுக்கு, மிளகு எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போறாங்க. அன்றாடம் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சோறாக்கி தன்னுடைய கணவனுக்கும் மகனுக்கும் வச்சுட்டு ஜீப்ல வச்சு போவாங்க. ஒரு ஜீப்ல 5 பேர் 6 பேர் 7 பேர் பயணிக்கக்கூடிய ஜீப்ல 20 பேர் 25 பேர் ஆடு மாடை விட மோசமா இங்க இருந்து கொத்தடிமையாகி வேலைக்கு போறாங்க. 400 ரூபாய் சம்பளம். இங்க இப்ப கேரளா அருகாமையில் இருக்கிறதுனால இங்க மாட்டுக்கு வியாபாரம் இருக்கு. அந்த மாடை ஒரு லைலாண்டுல 12 மாடுக்கு மேல ஏத்திட்டு போக கூடாதுன்னு சட்டம் இருக்கு. ஆனா ஒரு ஜீப்ல 5 பேர் பயணிக்கக்கூடிய 6 பேர் பயணிக்கக்கூடிய ஜீப்ல 20 பேர் 25 பேரை திணிச்சுக்கிட்டு ஏத்திட்டு போறாங்க. நான் 20 வருஷம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பெண்கள் நம்ம கூட பிறந்த சகோதரிகள், நம்ம அம்மா, நம்ம அக்கா தங்கச்சிங்க, அவங்க வந்து உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் 20 வருஷமா பாக்குறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவங்களுக்கு என்ன தேவை? இப்படி போறாங்களே பாவம். 4 மணிக்கு போயிட்டு கடும் குளிர், கேரளால கடும் குளிர். அப்ப இந்த மக்கள் மத்தியில மாற்றம் வேணுமே. அப்ப இவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுமே. அப்ப இங்க ஒரு தொழிற்சாலை வேணும். இப்ப என்னுடைய இதுல வந்து தொழிற்சாலை கொண்டு வருவோங்கிறது சொல்லியிருக்கேன். சார், பொதுவா வந்து நாங்க இப்ப சர்வே எல்லாம் போறப்ப டாஸ்மாக மூடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்துகிட்டே இருக்கு. அது உங்க வீட்டை வைக்கிறாங்களா பெண்கள்? டாஸ்மார்க்கு அப்படிங்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிகப்பெரிய கொடுமைங்க. அதாவது ஒவ்வொரு டாஸ்மார்க் கடைக்கு முன்னாடி என்ன எழுதி போட்டிருக்கான்? மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. ஒரு அரசாங்கம்
மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி போட்டுட்டு அதை விற்பனை செய்யலாமா? கேட்டா அதெல்லாம் வருமானம் வருதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறேன், இதை சாப்பிட்டா உங்க உயிருக்கு உடலுக்கு கேடு சார்னு சொல்லி அந்த சாப்பாடை கொடுத்தா நீங்க சாப்பிடலாமா? நான் கொடுக்கலாமா? நீ குடுக்கவே கூடாது, அதை நான் வாங்கி சாப்பிடவும் கூடாது. குடுக்கறது முதல்ல உங்க சிம்பிளா மனசு வராது. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றோம். ம், ம். சரி, அதுல என்ன வருமானம் வரட்டும். நான் ஒரு 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 தொலைக்காட்சி பெட்டியில என்கிட்ட சொன்னாங்க, சார் அதுல தமிழக அரசுக்கு வருமானம் இருக்கு சார் அப்படின்னாங்க. தமிழக அரசுக்கு வருமானம் இருக்கு. தமிழக அரசே தான் சார் சொல்றேன், இன்டைரக்டா சொல்றாங்க. டார்கெட்லாம் வைக்கிறாங்களே சார், பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை டார்கெட் வைக்கிறாங்களா? டார்கெட் வைக்கிறாங்க. அப்ப மதுவுனால வந்து இறக்கக்கூடியவர்கள் நீ 50,000 பேர் செத்துக்க, 1,00,000 பேர் நீ செத்துக்க, எனக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தா போதும் அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை மனிதனை கொல்றதா? இன்னைக்கு டாஸ்மார்க் விஷயம் பெரிய விஷயமா போயிருச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்க இது சின்னமனூர்ல பிரச்சாரத்துல இருக்கேன், ஈவினிங் பிரச்சாரத்துல இருக்கேன். ஒரு பஸ் நிறுத்தம், அந்த பஸ் நிறுத்தத்துல பெண்கள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த பெண்கள்கிட்ட போய் நான் பேசுறேன், என்னம்மா ஏதும்மா அப்படின்னு சொல்லி பேசுறப்ப ஒரு அம்மா சொல்லுது, ஒரு 65 வயது நிறைந்த ஒரு அம்மா வந்து சொல்லுது, அதாவது மதுவினால் என் கணவனை இழந்து விட்டேன், மதுவினால் 27 வயதுல என் மகனை இழந்துட்டேன், என் மகன் 2 சின்ன பிள்ளைய விட்டுட்டு இறந்து போயிட்டாயா, அந்த குழந்தைகளை நான் வம்பாடு விட்டு படிக்க வைக்கணும் செய்ய வைக்கணும்னு சொல்லி இந்த இந்த வயசுல போய் பீட்டு எடுத்து நான் படிக்க வைக்கிறேன். டாஸ்மார்க்க மூடுங்கயா. டிவிகே வாக்குறுதியில் இது இருக்கு. டிவிகே வாக்குறுதியில மது ஒழிப்பு வந்து இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா, சாராய டாஸ்மார்க்கு உற்பத்தி ஆலையை வைத்திருப்பவர்கள் அவங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு கோடான கோடி கூட வருமானம் வரட்டும், மக்களை அழிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உன் கட்சிக்காரன் வைக்கக்கூடாது. நீ உங்க கட்சிக்காரன் தயார் பண்ற சரக்கு தான் அங்க வந்து விற்பனைக்கு போகுது. நீ எப்படி டாஸ்மார்க் மூடுவ? நான் என்ன சொல்றேன், என்னதான் இருந்த நான் நம்மளும் தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம். ஆனா என்னன்னா 3 வேளை தான் சாப்பாடு, 3 வேளை தான் சோறு. உண்மைதான், ஒரு வேளையில 3 இட்லி 4 இட்லி சாப்பிட முடியாது. அதான் சாப்பாடு. நான் அதிகமா சம்பாதிக்க இங்க இருக்காங்க, நான் அதிகமா சாப்பிட போறது இல்ல, சாப்பிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல உங்களுக்கு அந்த பணத்தை செய்யல மக்கள் போட்டு கொள்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்கு போறப்ப எந்த விதத்தையாவது போராடி டாஸ்மார்க் ஒழிப்பை கொண்டு வராம நம்ம விட மாட்டோம். தளபதி விஜய் ஸ்ட்ராங்கா இருக்காரு, டாஸ்மார்க் ஒழிப்புல மது ஒழிப்புல ஸ்ட்ராங்கா இருக்காரு. இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய விழிப்புணர்வு. எங்க போனாலும் ஆண்கள், பெருவாரியான ஆண்கள் வேலைக்கே போறது இல்லைங்க. பெண்கள் வேலை பார்த்துட்டு வந்து அதுல 100-200 வாங்கிட்டு அதுல குடிக்கிறாங்க. இப்பதான் நீங்க சொன்னீங்கல்ல 10,000 பெண்கள் தான் போறாங்கன்ட்டு. ஆண்கள் இங்கேதான் வேலை செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆண்கள் குடிச்சிட்டு சும்மா தான் இருக்காங்க வீட்டுல. பரிதாபமா தான் இருக்கு. அதாவதுங்க, நீங்க உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை, இப்ப பொங்கலுக்கு 5,000 ரூபாய் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்ல பிடிங்கிறீங்களா? இளம் வயது விதவைகள் வந்து பாக்குறப்ப நான் வந்து ஒவ்வொரு ஆண்டுதோறும் வந்து தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு நிவாரணம் கொடுத்து வரோம், கல்வி உதவித்தொகை கொடுத்து வரோம். அப்ப பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு வந்து இது கொஞ்சம் அந்த வரக்கூடிய அப்ளிகேஷன் வந்து உயர்ந்துகிட்டே போகுது. அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வந்து கேட்கிறாரு, தலைவரே போன வருஷம் விட இந்த வருஷம் வந்து அப்ளிகேஷன் வந்து அதிகமா வந்திருக்கு, அப்பா இல்லாத குழந்தைகளுடைய படிப்பு கல்வி உதவித்தொகை. இன்னைக்கு இந்த கரண்ட்ல இப்ப கம்பம் சட்டமன்றத்துல நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல ஒருத்தர் 2 பேர் மதுவினால் உயிரிழப்பு. அப்ப இது ஒரு ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியாதா? நிச்சயம் சார். இப்ப பணத்தை பத்தி நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்களா, என்ன இருந்தாலும் 3 வேளை தான் சாப்பிட முடியுது, தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற கொள்கையிலையும் சில பேர் இருக்காங்க. அப்போ உன் தலைமுறை மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. உன் தலைமுறை வந்து உழைக்காம உட்கார்ந்து திங்கணும்னு நினைக்கிற. எனக்கு ஒழிச்சு பேசணும், செஞ்சு பேசணும். அப்ப தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும். ஏன் நான் என் பிள்ளை குட்டிக்கெல்லாம் நான் சேர்த்து வைக்கிறது இல்ல. நான் வரக்கூடிய பணத்தை பூரா மக்களுக்கு செலவழிக்கிறேன். நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பூரா மக்களுக்கு செலவழிக்கிறேன். அப்படித்தான் இந்த 20 வருஷம் இருந்திருக்கேன், இப்பயும் அப்படித்தான் இருக்க போறேன். என் பசங்கள் வந்து எனக்கு சேர்த்து வைப்பாலாம் சொல்லல, என்னை நல்லா படிக்க வைப்பான்னு சொல்லியிருக்கான். என் பசங்களும் எங்க நல்லா படிக்க வைப்பா, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீ மக்களுக்கு செஞ்சுட்டே இருப்பாத அவன் வந்து சொல்றான். அடுத்த தலைமுறை வந்து அவன் உழைக்கணும். அவன் உழைக்காம நீ பணத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டேன்னா, அவனும் 30 வயசு 40 வயசுல அவனு மதுனால பல்வேறு கெட்ட பழக்கத்தினால அவனு வீணா போயிடான். பெரும் கோடீஸ்வரன், பெரும் பணக்காரன், பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெரும் அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். நீ பணத்தை சேர்த்து வைக்கிறேன்னா உன் பிள்ளைய வந்து உயிரோட கொல்ல போறீங்க அர்த்தம். உங்களை பொறுத்த வரைக்கும் பணம்னா என்ன? பணம்னா காய் தான், அவ்வளவுதான்.
ஆனா அது இருந்தாலும் சார் இப்ப நீங்க உதவியே பண்ண முடியுது பல பேருக்கு. அதை வெறும் கரெக்டா. காகிதம்னு அது சொல்லிட்டு காகிதம் தவிர்க்க அது முடியாம. அது காகிதம்னு நினைச்சாத்தான் செலவழிக்க முடியும். பணம்னு நினைச்சோம்னா பெட்டியில வச்சு பூட்டி வைக்கத்தான் முடியும். அது வெறும் காகிதம், வெறும் பேப்பரு. எங்க தொகுதியில எங்க மக்கள்கிட்ட என்னை பத்தி கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க. உதவின்னு எங்க வீட்டுக்கு வந்துட்டா, நான் அது என் ஸ்டாஃப் என்கிட்ட 4000 பேர் ஸ்டாஃப் இருக்கான். அவனுக்கு இதைத்தான் நான் சொல்லுவேன். பணம்னு அப்படின்ட்டு அது பாக்கெட்ல இருக்குன்னு நினைப்பீங்க. பேப்பர் நினைச்சீங்கன்னா, உதவிப்பீங்க. ஆ, வீட்டுல என்ன சார் சொல்லுவாங்க? வீட்டுல வந்து என் கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ம். அதான் கல்யாணமாகி 21 வருஷம் ஆச்சு. ஆரம்ப காலத்துல என் கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்க சொன்னாலும் நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்க இப்ப என் கேரக்டருக்கு அவங்க என் கேரக்டருக்கு திரும்பிக்கிட்டாங்க. நான் இல்லைனாலும் அவங்க எடுத்து குடுப்பாங்க. நான் வீட்ல இல்ல அங்கிட்டு வெளிய போயிட்டேன் அப்படின்னா, வந்தாங்க. இந்த கோயிலுக்கு குடுத்தேன், அது குடுத்தேன், இது குடுத்தேன். உடம்பு முடியலைன்னு வந்தாங்க. படிப்பு செலவு கேட்டாங்க, கல்வி கேட்டாங்க. சரி, நீங்க டிவிக்கே வேட்பாளர் அறிவிக்கப்பட்டோன்னே உங்க ஃபேமிலி ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு சார்? உங்க பசங்க, உங்க ஒய்ஃப் எல்லாம் என்ன சொன்னாங்க? ரியாக்ஷன் அப்படின்னு கேட்கிறப்ப, ஒரே ஒரு வார்த்தை என் பையன் வந்து சிங்கப்பூர்ல படிக்கிறான். ம். ஆ அவன் வந்து சொன்னான், "அப்பா நீ ஜெயிச்சு வந்துருவப்பான்னு" சொன்னான். என்னடா அப்படி சொல்ற?" அப்படின்னு கேட்டேன். அவனுக்கு அரசியல் அது இது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் தெரியும், முழுசா தெரியாது. என்னடா அப்படின்னா, "இல்லப்பா நீ மக்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கப்பா, அந்த மக்கள் உன்னை கைவிட மாட்டாங்கப்பான்னு" சொன்னான். ம். எனக்கு அப்படி இருக்கவும் ஒரு ஒரு அழுகையே வந்துருச்சு. ம். சரி பரவாயில்லையே. ஏன்னா நான் பிள்ளைகள பார்க்கிறதே இல்ல. ம். அவ்வளவு தூரம் வீட்ல மனைவி தான் பார்ப்பாங்க. நான் அவளுக்கு ஏன்னா அவ்வளவு வேலைப்பளு அது இதுன்னு போயிட்டே இருப்பேன். அவனுங்களும் என்னை பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா அவன் இந்த கருத்த எடுத்து சொல்றானே அப்படிங்கிறப்ப ஒரு எமோஷனலா இருந்துச்சு. எமோஷனா இருந்துச்சு. டிவிக்கு பத்தி பேசுறப்ப உங்க கொடி காருக்கு முன்னாடி இருக்கு. ம். நமது மக்கள் முன்னேற்ற கழகம். பக்கத்துல டிவிகே கொடி. நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் நாங்கள் பல்வேறு கொள்கை சார்ந்த இயற்கை வளம், விவசாயம் சார்ந்து விவசாயம் வந்து வரணும். இளைஞருக்கான வேலை வாய்ப்பு இதெல்லாம் முன்னெடுத்து ஒரு பிரதான கொள்கையை வைத்து தோற்றுவிக்கப்பட்டது நமது மக்கள் முன்னேற்றக் கழகம். ம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்க்குறப்ப நீங்க எப்படி கொடியில ஒற்றுமை பார்க்குறீங்களோ, அதே மாரி கொள்கையில ஒற்றுமை இருக்கு. கொள்கையில நிறைய ஒற்றுமை இருக்கு. அதன் அடிப்படையில தான் நாங்க வந்து அந்த தமிழக வெற்றி கழகத்தோட பயணிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். அது காலையில உங்ககிட்ட நானு சொன்ன மாரி, தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்து போட்டியிடுவத கொஞ்சம் பெருமையா நினைக்கிறேன். இப்ப டிவிகேல இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் கிடையாது. வெறும் ரசிகர் கூட்டம் தான் அப்படிலாம் சொல்றாங்க. இப்ப அந்த இளைஞர்கள் கூடயும் நீங்க வந்து பழகி பார்த்துருப்பீங்க, பேசியிருக்கீங்க. இப்ப நெறைய பேர் கூட ஆதரவுலாம் குடுத்து உங்க கூட டிராவல் பண்ணி வர்றத என் கண் கூட வந்து பார்க்க முடியுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த இளைஞர்கள்? சார் இப்ப ஏன்னா விஜய் வந்தா பெரிய கூட்டம் வருது, கீழ விழுவுறாங்க, நியூஸ்ல பெரிய விஷயமா அது போடுறாங்க. புரிதல் இல்லைன்னு சொல்றது தவறுங்க. இப்ப நானு சமீபமா இந்த செயல்வர்கள் கூட்டங்கள்லாம் அட்டெண்ட் பண்றப்ப உறுதிமொழி எடுக்குறாங்க. ம். எந்த ஒரு அரசியல் கட்சியிலயும் நானு பார்த்ததில்ல. ஒரு பையன் குடிச்ச பயல பார்க்குறதில்ல. வேற வேற கூட்டங்களுக்கு போறப்ப வந்து அந்த கூட்டங்கள்ல அந்த குடிச்சிருக்க வாடைய நம்மள தூக்கி விட்டுரும். இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாரி இல்ல, இருக்கே சார். இல்ல, இது இல்ல. என்ன நீங்க இப்பதான் பாருங்க. டாஸ்மாக் பத்தி நீங்க பேசிட்டோம். வாங்க. டிவிகே இளைஞர்கள் மட்டும் குடிக்கிறது இல்லங்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% இளைஞர்கள், 98% இளைஞர்கள். நானும் அத என்னடா கண்டுபிடிச்சு பார்ப்பேன். ம். அப்படி பசங்களே இல்ல. கொள்கை ரீதியாக நல்ல கட்டமைப்பு, அருமையான கட்டமைப்பு. பசங்க வந்து உறுதிமொழி எடுக்கிறான். ம். 2வது வந்து பேசி முடிச்சு நான் வெளியேறின பிறகு கூட்டம் கலையும். இப்ப நாங்க வேட்பாளரா நாங்க போறப்ப தளபதி விஜய்க்கு என்ன ரெஸ்பெக்ட் குடுப்பாங்களோ அந்த ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கிறப்ப தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரா போட்டியிடுறது மிகப்பெரிய ஒரு எனக்கெல்லாம் ஒரு பெருமையா தான் இருக்கு.